கைகளை உயர்த்தி ஆண்டவரே, சீக்கிரத்தில் நீங்கள் விடும் இந்த லேசான திருப்பம் ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நாட்களிலே ஆண்டவர் என்னென்ன செய்தார் என்று உங்களுக்கு சொல்லப்படும். இந்த வாக்குக்காய் ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீர் செய்கிற கர்த்தர், ஆராய்ந்து முடியாத காரியங்களை நடப்பிக்கிற கர்த்தர், நீர் ஆச்சரியத்தில் மகத்துவம் உள்ளவர், நீர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். உடைய ஆலோசனைகள் நிலை நிற்கும். எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் அதுதான் நடக்கும். எங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் அது வீண். எங்கள் நினைவுகளுக்கு மேலாக நடத்துகிறவர் ஆண்டவர். எப்பொழுதும் கூட பலவீனத்தின் மத்தியிலே, நோயின் மத்தியிலே, சுகபீனத்தின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, படுக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஏங்கி கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. கேன்சர்கள் எல்லாம் கேன்சல் பண்ணி போடுங்க ஆண்டவரே. கட்டிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மறைந்தே போகட்டும். இந்த ஒரு ஆச்சரியமான அற்புதம் உண்டாகட்டும். திருமணம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல ஒரு மாப்பிள்ளை இயேசுவின் நாமத்தில் கிடைக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். வேலைக்கான வாசல்கள், மாறுதலுக்கான வாசல்கள் திறக்கப்படுவதாக. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமையின் கிரைகள் நசுக்கப்படுவதாக. சிலுவையில் நீர் அதை கொன்று குவிப்பீராக, அழித்து தீர்ப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.